ரயில்வே முன்பதிவில் புதிய வசதிகளை ஐஆர்சிடிசி அமல்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். லட்சக்கணக்கான ரயில் பயணிகள் பயன்பெறக்கூடிய வகையில் டிக்கெட் புக்கிங் நடைமுறையில் ஐஆர்சிடிசி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்பு நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் டிக்கெட் புக்கிங் செய்யும்போது கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பெரும்பாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க, அதை கிளிக் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் என்ன பர்த்தை புக் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு தேர்ட் ஏசிலேயே அங்கே வேக்கன் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பர்த்தே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணும்போது தேர்ட் ஏசிலையும் புக் பண்ணாத டிக்கெட் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய சீட்டிங் ஆட்டோ அப்கிரேட் ஆகிடும். அதன் மூலமாக உங்களுக்கு அதை விட மிக முக்கியமான ஒரு தேர்ட் ஏசியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த புக்கிங் நடைமுறையில் வந்திருக்கக்கூடிய மாற்றம். இப்போ என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்லீப்பர் பர்த் நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேர்ட் ஏசி வரைக்கும் கிடைப்பதற்கான ஆப்ஷன் இப்போ ஏற்கனவே அமலில் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய நடைமுறை அப்படின்றது இதுவும் மேம்படுத்தப்பட்ட வகையில் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இனிமேல் நீங்கள் ஸ்லீப்பர் பர்த் புக் பண்ணா அப்படின்னா தேர்ட் ஏசி மட்டும் கிடையாது, செகண்ட் ஏசி கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய மாற்றம். புக் செய்ததை விட 2 மடங்கு, அதாவது கிளாஸ் 1 வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஏசி, இனிமேல் செகண்ட் ஏசி கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த மாற்றத்துடைய முக்கியமான சாராம்சம். இது எப்போ அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மே 13ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறதா ஐஆர்சிடிசி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ரொம்ப கிறிஸ்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபிளர் காலத்தில் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேர்ட் ஏசி வரைக்கும் உங்களால் ஆட்டோ அப்கிரேட் பண்ணியிருக்க முடியும். இனிமேல் தேர்ட் ஏசி அல்லது செகண்ட் ஏசி வரைக்கும் அப்டேட் ஆகிடும் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய நடைமுறை. அதே மாதிரி சிட்டிங் சேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ட்ரெயின், வைகை ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்லீப்பர் கிளாஸே இருக்காது, எல்லாமே சிட்டிங் கிளாஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்லையும் விஸ்டோம் இருக்கை அப்படி, அதாவது 180 டிகிரி திரும்பக்கூடிய இருக்கை வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆகிருக்கும். இனிமேல் ஏசி இருக்கையே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த புதிய நடைமுறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சம்.